friends, வணக்கம். வெல்கம் டு கலைஸ் குக்கிங் ஷோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். மயோனைஸ். மயோனைஸ் வந்து பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. சின்னவங்களது பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒன்று தான் மயோனைஸ். இவ்வளோ நாள் வந்து நம்ம மயோனைஸை வந்து கடையில் வாங்கியிருந்தோம். இனி அந்த மாதிரி வாங்காதுங்க. நம்ம வீட்லேயே ஜஸ்ட் வந்து ஒரு 5 minutesல அதுவும் வந்து மிக்சிலேயே இந்த மயோனைஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி பிக்னஸ் வந்து சப்ஸ்கிரைப்ன்றது ரொம்பவே முக்கியமானது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் சஜஷனையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அது வந்து எங்கள் சேனலை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருள் வந்து 250 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் வந்து ஃப்ளேவர் எண்ணெயாக எடுக்காதீங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதனுடைய வாசனை வந்து நம்ம மயோனைஸில் வரும். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு ஆஸ் ரெக்வயர்ட், நம்ம தேவையான அளவு 2 முட்டை, சுகர் வந்து 1 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து நான் மஸ்டர்ட் எடுத்து வச்சுருக்கேன். மஸ்டர்ட் வந்து வெறுமனே நம்ம அரைச்சிட்டு வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். அது வந்து ஒரு சிட்டிகை அளவு தான், ரொம்ப போடக்கூடாது அது மஸ்டர்டை நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு சிட்டிகை தான். அப்புறம் வந்து ஆஃப் லெமன். அவ்வளோதான் வந்து இதற்கு தேவையான பொருட்கள். இந்த 2 முட்டையை வந்து நம்ம உடைச்சிட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து முட்டையை ஊற்றாச்சு. ஃபஸ்ட்டு இதை மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடி எடுத்துக்கலாம். முட்டையை வந்து நல்லா அடித்தாச்சு மிக்சியில். இப்போ வந்து மற்ற பொருளாக நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து சுகர் வந்து 1 ஸ்பூன் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்டர்ட் இது, அதுவும் வந்து சும்மா ஒரு வந்து 1/4 டீஸ்பூன் அளவு தான், ரொம்ப போடாதீங்க. அதையும் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர், அது வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு ஆஸ் ரெக்வயர்ட், நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். சும்மா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு அடைச்சாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஆயிலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ அடித்தாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருக்கிற எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். மொத்தமாக வந்து எண்ணெய் ஊற்றாதீங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் நம்மளுடைய மயோனைஸை. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான மயோனைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்போ வந்து இது வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மயோனைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.